புயல் பாதிப்பிற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஓரிரு பகுதிகளில் மட்டும் நிவாரண உதவித் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் மழை பெய்ததால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளதாகவும் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க பகுதியிலையும் வெள்ளம் எல்லாம் சேதம் அடைஞ்சிக்குது. இதை பற்றி முதலமைச்சர் அவர்களும் முன்னெடுத்து நிறுத்தி இதுக்கான ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு உரிய பலனை நிவாரணத்தை கொடுத்து எங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொஞ்சம் விவசாயிகளும் பலனடைகிற மாதிரி இருக்கும். எங்கள் கிராமத்தில் வீடுகள்லாம் சேதம் அடைஞ்சிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதிகாரிகளை கொஞ்சம் அனுப்பிச்சு அதை சரி செய்து எங்களுக்கு சீரமைச்சு தரணும். இதுவரையும் இப்போ இதுவரை விவசாயிகள் நட்டுதெல்லாம் பிடிங்கின்னு போயிடுச்சு. நடுவில் பாதிப்பு அடைஞ்சிக்கிறோம். அது மறுபடியும் ஆய்வு பண்ணால் தான் எங்களுக்கு அந்த விவசாயத்துறையிலேருந்து எங்களுக்கு வேளாண் துறையிலேருந்து பண்ணால் தான் எங்களால் மறுபடியும் அது பண்ண முடியும். இல்லை கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கான விவசாயிகள் எதனா ஒரு பிரதிபலனை எதனா ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும். வெள்ள நிவாரண நிதி எப்படின்னா எல்லா இடத்துக்கும் வருது. 4 மாவட்டத்தில் முக்கியமான மாவட்டம் அதுமாரி கொடுக்குறாங்க. எங்கே கஷ்டப்படுறாங்களோ, எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல பார்த்து கொடுக்காத கொஞ்சம் பார்த்து இருக்கிற ஒரு அதிகாரிகள்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும். இது நான் ஆற்று பகுதியில் வசிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சில இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்குது. பாதிக்கப்படாத இடத்துல ஒரு சில இடத்துல வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் வராது இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா யார் மேலே தப்பு சொல்ல வரல. நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். பார்க்காத நீங்கள் சும்மா ஜென்ரலாக கொடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அந்த பயன்பாடு போய் சேராத போகுது. ஏன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னமும் போய் சேரலன்றது தான் உண்மை. கவர்மெண்ட் கொடுக்குற 6000 ரூபாய் எங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவையான மக்களுக்கு இது வரைக்கும் போய் சேரலை. என்ன காரணம்னா எங்களுக்கு நாங்களும் வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் காசு 6000 ரூபாய் பாதிக்கப்பட்டதுனால கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் கூரை வீட்டில் தான் வசிக்கிறோம். எங்களுக்கு எங்கள் மக்களுக்கும் அந்த 6000 ரூபாய் கிடைக்கின்றது தான் எங்களோட முழு கருத்து. ஆனால் எங்கள் தேவையான மக்களுக்கு சொல்றாங்க. மதுரை அதாவது செங்கல்பட்டு மாவட்டமும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சில பகுதிக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாங்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறத இந்த கவர்மெண்ட் எங்க மூலியமா இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.